அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய விதிகள் குறித்து 22 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் 1 முதல் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. ரூபாய் 5 முதல் ரூபாய் 25 வரை கட்டணம் உயர்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தகவல் வெளியிட்டும் உள்ளது. மேலும் எஞ்சியுள்ள 38 சுங்கச்சாவடிகளில் இரண்டாம் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் கட்டணம் உயர்த்தப்படும் எனவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கீழ் 78 சுங்கச்சாவடிகள் செயல்பாட்டில் உள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 12 சுங்கச்சாவடிகள் புதிதாகவும் திறக்கப்பட்டும் உள்ளன. இரண்டாவது அறிவிப்பு. ரேஷன் கார்டில் தொடர் மோசடிகள் நடப்பதாக தொடர்ந்து புகார் அளித்த வண்ணம் உள்ளது. அதனை சரி செய்யவே மத்திய அரசு சமீபத்தில் ரேஷன் அட்டையுடன் ஆதார் கார்டு இணைக்க உத்தரவிட்டது. இந்த செயல்முறைகளை முடிக்க அரசு மார்ச் 31 கால அவகாசம் கொடுத்தும் உள்ளது. ஒருவேளை இந்த கால அவகாசத்திற்குள் ரேஷன் அட்டையோடு ஆதாரை இணைத்தல், கைரேகை பதிவேற்றம் செய்தல், KYC சரிபார்த்தல் போன்றவற்றை முடிக்காவிட்டால் ஏப்ரல் 1 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் வீட்டு உரிமையாளர்களுக்கான வாடகையில் TDS விலக்கான வரம்பு ஆண்டுக்கு 6 லட்சமாக அதிகரிக்கப்பட்டும் உள்ளது. முன்னதாக இந்த வரம்பானது ஆண்டுக்கு 2.4 லட்சமாக இருந்தது. நான்காவது அறிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றியமைப்பது வழக்கம். சிலிண்டர் விலை மட்டுமல்லாமல் CNG, PNG மற்றும் விமான எரிபொருள் விலையும் அந்த நாளில் மாற்றப்படும். ஏப்ரல் 1 முதல் அவற்றின் விலைகளும் அதிகரிக்கலாம். ஐந்தாவது அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் UPS அமலுக்கு வரும். தேசிய ஓய்வூதிய அமைப்பின் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கீழ் உள்ள ஊழியர்கள் விருப்பப்பட்டால் இந்த புதிய ஓய்வூதிய முறையை தேர்ந்தெடுத்தும் கொள்ளலாம். ஆறாவது அறிவிப்பு. டிவிடெண்ட் வருமானத்தில் TDS வரம்பானது ஒரு நிதியாண்டுக்கு ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டும் உள்ளது. மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்களிலிருந்தும் கிடைக்கும் வருவாய்க்கும் இதே விதி பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. ஏழாவது அறிவிப்பு. பல வங்கிகள் ஏப்ரல் 1 முதல் தங்களுடைய ATM பணம் எடுக்கும் கொள்கையை மாற்ற உள்ளன. பிற வங்கிகளின் ATMகளிலிருந்து பணம் எடுப்பதற்கான வரம்பு குறைக்கப்பட்டும் உள்ளன. புதிய விதியின் கீழ் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 முறை மட்டுமே பிற வங்கியின் ATMலிருந்து இலவசமாக பணம் எடுக்க முடியும். அதே சமயம் மே 1 முதல் பரிவர்த்தனைகளுக்கு கூடுதலாக 2 ரூபாயும் நிதி வசூலிக்கப்படும். எட்டாவது அறிவிப்பு. மூத்த குடிமக்களுக்கான TDS விலக்கானது வரம்பு 1 லட்சமாக உயர்த்தப்பட்டும் உள்ளது. TDS விலக்கு வரம்பானது முன்பு 50,000 ரூபாயாக இருந்தது. ஒன்பதாவது அறிவிப்பு. முன்னதாக 7 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு பரிவர்த்தனைகளுக்கு TCS கழிக்கப்பட்டது. இப்போது இந்த வரம்பானது 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டும் உள்ளது. பத்தாவது அறிவிப்பு. குறிப்பிட்ட நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட கல்வி கடன்களுக்கு TCS இனி கழிக்கப்படாது. முன்னதாக 7 லட்சத்திற்கு மேல் கல்வி பரிவர்த்தனைகளுக்கு 5% TCS பொருந்தும். 11வது அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் பயனர்கள் தங்களுடைய மொபைல் எண்களை புதுப்பிக்கவில்லை என்றால் வங்கி சேவைகளுக்கான அணுகல் இலக்கை நீங்கள் நேரிடும். தங்கள் மொபைல் எண்ணை மாற்றி அதனை தங்களுடைய வங்கியில் புதுப்பிக்காதவர்கள், தங்கள் வங்கிக்கு தெரிவிக்காமல் தங்களுடைய எண்ணை செயலிழக்கச் செய்த பயனர்கள், பழைய எண்களை வேறு ஒருவருக்கு ஒதுக்கப்பட்ட UPI பயனர்கள் ஆகியவற்றுக்கு இது முக்கியமானது. பிற சேவைகளுக்கு பயன்படுத்தப்படாத செயலற்ற எண்களும் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. 12வது அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் நீங்கள் வீட்டுக் கடன் வாங்கினால் முன்னுரிமை துறை கடனின் கீழ் பெரிய நகரங்களில் 50 லட்சம் வரையிலும், நடுத்தர நகரங்களில் 45 லட்சம் வரையிலும், சிறிய நகரங்களில் 35 லட்சம் வரையிலும் கடன் நீங்கள் வாங்கலாம். 13வது அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் SBI, HDFC வங்கி, இந்தியன் வங்கி, IDBI வங்கி மற்றும் பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி உள்ளிட்ட பல வங்கிகள் தங்களுடைய FD வட்டி விகிதங்களை திருத்தி வருகின்றன. அதிக வருமானம் தரும் சிறப்பு FD கால அவகாசங்கள் அறிமுகப்படுத்தப்படும் உள்ளன. 14வது அறிவிப்பு. வங்கி மோசடியை தடுக்க பல வங்கிகள் நேர்மறை பேமெண்ட் முறையை செயல்படுத்துகின்றன. 5,000க்கும் அதிகமான காசோலை பரிவர்த்தனைகளுக்கு
வாடிக்கையாளர்கள் காசோலை எண், தேதி, பணம் பெறுபவர்களின் பெயர் மற்றும் தொகையை சரிபார்க்க வேண்டும் எனவும் இது மோசடி வழக்குகளை குறைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 15வது அறிவிப்பு. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் NPCI அதன் டூபே டெபிட் செலக்ட் கார்டில் புதிய அம்சங்களை சேர்க்க உள்ளது. விமான நிலைய லவுஞ்ச் அணுகல், காப்பீடு தொகை, பயணம், உடற்பயிற்சி மற்றும் நல்வாழ்வு போன்ற வசதிகள் இதில் அடங்கும். இந்த மாற்றங்கள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கும் வரும். 16வது அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் SBI வங்கி டிக்கெட் வவுச்சர்கள் வசதியை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. கூடுதலாக அடிக்கடி பயணிப்பவர்களுக்கு உதவியாக இருந்த அதன் இணை பிராண்டான ஸ்விஸ்டாரா என்ற கிரெடிட் கார்டுகளுடன் தொடர்புடைய மைல்ஸ்டோன் என்ற நன்மைகளையும் வங்கி நிறுத்த உள்ளது. 17வது அறிவிப்பு. SBI, பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்ட பல வங்கிகள் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு விதிகளை திருத்தி வருகின்றன. அதன்படி கணக்கு வைத்தவர் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டிய பகுதியான கிராமம், அடுக்கு வாரியான நகரம், இதன் அடிப்படையில் இனி புதிய வரம்பு நிர்ணயிக்கப்படும். குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்காமல் இருந்தால் அதற்கு அபராதங்களும் விதிக்கப்படலாம். 18வது அறிவிப்பு. ஜனவரி 2025க்கான TA உயர்வு ஹைக் பற்றிய அறிவிப்பு இந்த மாதம் வரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவை 2% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் TA அரியரும் சேர்த்து ஏப்ரல் மாதம் முதல் ஊழியர்கள் அதிகரித்த ஊதியத்தை பெறுவார்கள். 19வது அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இப்போது தங்களுடைய கடனில் 60% முன்னுரிமை துறைக்கு ஒதுக்க வேண்டும். மேலும் கடன் பெறும் அதிகமான பெண்கள் முந்தைய கட்டுப்பாடுகள் இல்லாமல் கடன்களுக்கு தகுதி பெறுவார்கள். 20வது அறிவிப்பு. கூடுதலாக மே 1, 2025 முதல் இலவச வரம்பை மீறுபவர்களுக்கு ATM பரிவர்த்தனைகளுக்கு அதிக செலவாகும். பணம் எடுக்கும் தொகை ஒரு பரிவர்த்தனைக்கு ₹19, நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு ₹7 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 21வது அறிவிப்பு. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான EPFO 3.0 பல மாற்றங்களை செய்து வருகிறது. இவற்றின் செயல்பாடுகள் குறித்த பல அப்டேட்டுகள் இந்த மாதம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக 22வது அறிவிப்பு. ஆக்சிஸ் வங்கி தன்னுடைய கிரெடிட் கார்டு சலுகைக்கான புதிய விதிமுறைகளை ஏப்ரல் 18 அன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது கடன் சேவைகளின் நிலப்பரப்பை மேலும் மாற்றி அமைக்கிறது. மேற்கூறிய விதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் உங்கள் பட்ஜெட் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். வங்கி விதிகள் முதல் வரி மற்றும் நிதி திட்டமிடல் வரை இந்த புதிய விதிகள் உங்கள் நிதி திட்டமிடலை பாதிக்கலாம். எனவே அதற்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இந்த 22 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.